வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மிளகு ரசம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையானதை நம்ம அரைச்சிக்கலாங்க. மிளகு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், 4 இலை கருவேப்பிலை எடுத்துருக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், ரசமும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிளகு ரசத்துக்கு சீரகத்தை விட மிளகு அதிகமாகவே இருக்கணுங்க. இது கூட 3 பல் பூண்டு தோலோடு சேர்த்து இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். புளியெல்லாம் நல்லா கரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இது கூடவே 2 சின்ன சைஸ் தக்காளியை நம்ம கரைச்சிக்கலாம். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 1 போதுங்க. தக்காளி கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா பிழியறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க. இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அரைச்சி வச்சுருக்க பொடியெல்லாம் இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க. ஒரு 10 பூண்டு பல் தோலோடு தட்டி வச்சுருக்கேன். இந்த மிளகு ரசத்துக்கு பூண்டு அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. 4 காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த பூண்டெல்லாம் எண்ணெயில் ஒரு 2 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுடலாங்க. இப்போ இருக்கிற மழை காலங்களில் சளி, இருமல், காய்ச்சல்லாம் அடிக்கடி வருங்க. நாம் தினமும் மிளகு ரசத்தை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ புளி தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மல்லித்தழை கிள்ளி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்க்குறேன். ரசம் கொதி வரக்கூடாதுங்க. மேலே லேசாக நுர கட்டும் போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ லேசாக சுற்றி நுர கட்டுதுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.